வாங்கி பாத் மாதிரி பண்ண போகிறேன். கத்திரிக்காய் போட்டு அப்படியே கலந்த சாதம். வெங்காயம் இப்போ மார்க்கெட்டில் வாங்கின்னு வந்ததை வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், அப்புறம் பொட்டேட்டோ வந்து ஃப்ரை பண்ணலாம். சோம்பு போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் வெங்காயம் வதக்கிட்டேன். இப்படிலாம் அப்படியே போட்டுடலாம். கர்நாடகா ஃபேமஸ் வாங்கி பாத்து. நைட் 10 o'clock ஆகிடுச்சு. எல்லாம் கூட மூட்டாங்க. தாத்தா கடை மட்டும் இருக்குது. பாருங்கள், ஷீட் ஃபுல்லாக சாம்பார் இருக்குது, சாய் லஞ்ச் பாக்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ செஞ்சுட்டு ஒரு 15 minutes சாப்பிட்லாம். வேஸ்ட்டு மஞ்சத்தூள், மிளகாய் தூள், சாம்பார் பொடி கடையில் வாங்கினது தான். கிளாஸில் 1.5 கிளாஸு. 1.5 கிளாஸ்க்கு வந்து 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ உப்பு போட்டுக்கலாம். உப்பு காரம் வேணால் செக் பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம். நான் செக்லாம் பண்ணல, கரெக்டாக இருக்கும். நூண்டு புளி கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கலாம். அப்போ தான் புளிப்பு காரம் எல்லாமே நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கிறேன். தண்ணி கொதிக்குது, அரிசி போட்டுக்கலாம். ஆவி வந்து வெயிட் போட்டு 3 விசில் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அந்த ஆவி வர கேப்பில் நான் வந்து பொட்டேட்டோ வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ என்ன போடல, லைட்டாக கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டிருக்கேன், உப்பு, மஞ்சத்தூள் அவ்வளோதான் போட்டு இதை ஃப்ரை பண்ணிவிட்டு ஸ்லிம்மில் வச்சு எடுத்துடலாம். ஸ்லிம்மில் அப்படியே வச்சுட்டே வந்து பாத்திரலாம் தேய்ச்சிட்டேன். என்ன பார்த்தீங்களா, பிடிச்சது தான், ஈஸியாக இருந்ததா? ஸோ சிம்பிள் தான். குக்கரை விட்டு இறக்குனதுக்கப்புறமா திருப்பியும் ஒரு கொதி வச்சு இறக்குனிங்கன்னா இன்னும் நல்லா இழஞ்சிரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. திஸ் இஸ் பவுனி ஃப்ரம் MGV லைஃப் ஸ்டைல் அண்ட் கிச்சன்.